ஹே ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் விகே டெக்னோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராகவே டெய்லியுமே செல்ஃப் அர்ன் பண்ணக்கூடிய ஒரு செல்ஃப் அர்னிங் அப்ளிகேஷன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பவர் பேங்க் அதில் நீங்கள் சூப்பராக அர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. இந்த ஆப்பை பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்ம லைவாக வந்து பேமெண்ட்டை வந்து வித்ரா பண்ணி காட்ட போகிறோம், ஏர்ன் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ நேற்றுக்கு நம்ம ஒரு பேமெண்ட் எடுத்திருப்போம், அந்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து முதல்ல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம லைவாக எடுக்கிற பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நான் வீடியோவில் லைவாக காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, இது நம்மளுக்கு நேற்றுக்கு வந்து பேமெண்ட் ப்ரூஃப். அந்த ஆப்போட நேம் போட்டே பார்த்தீங்கன்னா வந்துட்டு குவி ரிவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போட நேம் போட்டே கொடுத்துருக்கானுங்க. இது நேற்றுக்கு ஏர்ன் பண்ண பேமெண்ட். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைவாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணி வித்ரா பண்ண போகிறோம். சிம்பிளான கேமு, ஜஸ்ட் நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, சிம்பிளான பாக்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் காயின்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ண காயின்ஸ் நீங்கள் பேடிஎம்ல வித்ரா பண்ணிக்கலாம். பேமெண்ட் வந்து இன்ஸ்டன்ட்டு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓரமாக பெல் ஐக்கன் இருக்கும், அதை பிடிச்சி தட்டி விட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி எக்கச்சக்கமான செல்ஃப் அர்னிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி தெரி விட்டுருங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி எக்கச்சக்கமான செல்ஃப் அர்னிங் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட ஓன் பேமெண்ட் ப்ரூஃபோட வெரிஃபை பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து ஒர்க் ஆகாத பட்சத்தில் நீங்கள் டெலிகிராமில் போயிட்டு டேரெக்டாக விகே டெக்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க, சேனல் வரும், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட டெலிகிராமே இல்லை, என்கிட்ட வாட்ஸ்அப் தான் இருக்குது அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். மறக்காம நீங்கள் வாட்ஸ்அப்லும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறது அப்படியே வாட்ஸ்அப்லையும் போஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல நீங்கள் அப்ளிகேஷன் தெரிஞ்சாலும் நீங்கள் மறக்காம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். அதை நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்கள் பேடிஎம் நம்பரும் ரெஃபரல் கோட் கேட்டிருப்பாங்க. ஆப்ஷனல் தான், பட் இருந்தாலும் நீங்கள் என்டர் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா வந்துட்டு 200 காயின் மதிப்புள்ள ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஃப்ரீயாக கிடைக்கும். அதை நீங்கள் கிளைம் பண்ணி டேரெக்டாக ஏர்ன் பண்ணால் கூட வித்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெஃபரல் கோட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ ரேட்டில் இப்போ ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ மட்டும் ஷோ ஆகும். அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே கேஸ், ஜஸ்ட் நீங்கள் சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சைன் அப் ஆகிரும். சைன் அப் ஆகிட்டோம், நம்ம பேமெண்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரி வந்து ஷோ பண்ணிடுறேன். இதில் நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ₹1 தான் வித்ரா பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இது நம்ம நேற்றுக்கு எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் 5:48 எடுத்திருப்போம். 5:48 பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக பேமெண்ட் கொடுத்துட்டானுங்க. இப்போ இனி நம்ம லைவ் ஆயின் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் சைன் அப் பண்ண உடனே வந்துட்டு இந்த ரெஃபர் என்ன கிளிக் பண்ணி கீழே வந்துட்டு ஸ்க்ராட்ச் கார்டு காமிக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து சைன் அப் பண்ண உடனே வந்துட்டு உங்களுக்கு 200 காயின் மதிப்புள்ள ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல அதை நீங்கள் கிளைம் பண்ணிங்க அப்படின்னா மேலே ஆட் ஆயிரும். அப்படியே டேரெக்டாக நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மெயின் இடத்துல ஆட் ஆயிரும். ஸோ அந்த அமௌண்ட் நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, எப்படி ப்ரோ ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த டிஜிட்டல் கேம்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். தென் இந்த டைம் பாக்ஸ் கேமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே நீங்கள் கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்டல் கேம் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உள்ளே வந்து எக்கச்சக்கமான கேம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே ப்ளே பண்ணாமல் அப்புறம்னு சொல்லிட்டு கேட்கலாம். ப்ளேலாம் நீங்கள் பண்ணவே தேவையில்லைங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி 40 செகண்ட் மேலே ஓடுது பார்த்தீங்களா, அந்த 40 செகண்ட் நீங்கள் அதே பேஜில் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ளே பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு பேக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே காயின் ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆகிட்டு நீங்கள் பேக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். சாரி, இப்போ பேக் வந்துட்டேன். ஓகே, ஒன்றும் இல்லை, இந்த கேமை கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து டைமிங் ஓடும். அந்த டைமிங் வந்து முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 10 காயின்ஸ் வந்து ஆட் ஆயிரும். அப்படியே நீங்கள் பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த கேம் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் டாஸ்க்லாம் கேட்க மாட்டாங்க, ஒரே ஒரு கிளிக் டாஸ்க் மட்டும் கேட்பானுங்க. ஆடை நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு 30 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணிட்டு அப்படியே பேக் பண்ணாலே போதும். இன்ஸ்டால்லாம் பண்ணவே தேவையில்ல. அது எப்படி நான் காட்டுற பாருங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த டைம் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ வெயிட் பண்ணுறேன். ஓகே, இங்கனுக்குள்ளே பாருங்கள், இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது. இப்படி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பாருங்கள் ப்ளீஸ் வெயிட்னு சொல்லிட்டு வந்துட்டு நமக்கு 10 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிருப்பானுங்க. இப்போ நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்கள் வேலெட்டில் 10 காயின்ஸ் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ண மாதிரி ஆட் ஆச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்கள் ஒரே கேமோட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அந்த டைம் மட்டும் தான் டிபெண்ட். ஓகேங்களா? வேறு எதுவுமே கிடையாது, கேம்லாம் டிபெண்டே கிடையாது. பே கூட பண்ண தேவையில்ல, வெயிட் பண்ணாலே போதும். அந்த டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் காயின்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்துட்டு 10 to 15 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும். நேற்று வந்து 10 தான் வந்து கொடுத்தானுங்க. ஸோ போக போக இன்க்ரீஸ் பண்ணுவானுங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா கேமுக்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10 காயின் தான் கொடுப்பானுங்க. அதை மொத்தமே நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு கிளிக் டாஸ்க் மட்டும் கேட்பானுங்க. அது எப்படின்னா, ஓகே கேஸ், நேற்று நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது வந்து கிளிக் டாஸ்க் கேட்டானுங்க. இப்போ கேட்கல, நான் டாஸ்க்கு முடிச்சுட்டேங்க. பாருங்கள், டெய்லி கேம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சொல்லி வந்துருச்சு. இப்போ நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பேக் பண்ணிக்க அப்புறம் அடுத்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து டைம் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம் பாக்ஸ் தான். இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பாக்ஸ் கொடுத்தாலே போதும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து காயின் வந்து கிளைம் பண்ணிக்கும். நீங்கள் எந்த ஒரு கிளிக் பண்ணி வந்து பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 10 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடுச்சா. உங்களுக்கு வந்து முன்னாடி ஆட் வரும், இப்போ ஆட் வரல. ஓகேங்களா? நல்ல விஷயம் தான். ஆட் வந்தாலும் ஒரு 10 செகண்ட் ஆட் தான் வரும், பிரச்சனை இல்லை. நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு இதை நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அடுத்தடுத்து கிளைம் ஆயிரும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு ஓப்பன் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு 5 செகண்ட் கழிச்சு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், இல்லை வந்து டைம் மாதிரி காட்டும். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உடனே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்கள் டைம் மாதிரி காட்டும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக் விட்டு பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட் விட்டு பண்ணுங்கள். இப்போ உடனே கிளிக் பண்ணுறேன். ஓகே, நமக்கு ஆயிடுச்சு. பட் ஒரு 2 செகண்ட் to 3 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் பாக்ஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டு நம்ம எவ்வளோ காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிருக்கோம் அப்படின்னு காமிக்கிறேன். ஓகேங்களா?
ஓகே கேஸ். இப்போ நம்ம மொத்த டாஸ்க் வந்து முடிச்சிட்டோம். இப்போ நீங்க வந்து வித்ட்ரா பண்ண போறீங்க அப்படின்னா வந்துட்டு, மேல இருக்க இந்த வித்ட்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, பேடிஎம் கிஃப்ட் வாலெட்டான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பானுங்க. அதில நீங்க பேடிஎம் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட நம்பர் இருக்கும். அது கீழ உங்க ஜிமெயில் குடுத்துருப்பாங்க. அது கீழ பார்த்தீங்கன்னா வந்துட்டு, செலக்ட் அமௌண்ட்னு சொல்லிட்டு குடுத்துருப்பானுங்க. இப்போ நம்மகிட்ட ஒரு 50 காயின் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு, நம்ம 500 காயின வித்ட்ரா பண்ணலாம். ரூ. 5 நம்மகிட்ட இல்ல. அதனால நம்ம ரூ. 2 வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 200 காயின் வந்து கிளிக் பண்ணிட்டு, நம்ம வித்ட்ரா கிளிக் பண்றோம். கிளிக் பண்றோம் அப்படின்னு வந்துட்டு ஓகே. வித்ட்ராவல் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஜஸ்ட் ஒரே செகண்ட்ல உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா பேமெண்ட் வந்துரும். மேல பார்த்தீங்களா? பேமெண்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம பேடிஎம்ல செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே. நீங்க ரூ. 1 கொடுத்தாலும், ரூ. 2 கொடுத்தாலும், ரூ. 5 கொடுத்தாலும், ரூ. 10 கொடுத்தாலும் எல்லாமே வந்துட்டு ஒரே செகண்ட்ல இன்ஸ்டன்ட்டா பேமெண்ட் வரும். நீங்க பார்த்தீங்க இப்போ லைவாவே. ஸோ இன்ஸ்டன்ட் பேமெண்ட் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இதில ரெஃபருக்கு அமௌண்ட் இல்லன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ரெஃபருக்கு அமௌண்ட் இருக்கு. நீங்க ரெஃபர் பண்ற உங்க ஃப்ரெண்ட் 40 கேம்ஸ் ப்ளே பண்ணணும். ஓகேங்களா? 40 கேம்ஸ் ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னா, 200 காயின் மதிப்புள்ள ஒரு ஸ்க்ராட்ச் குடுப்பாங்க. அத நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. இன்னைக்கு வீடியோவோட செகண்ட் ஆப்ஷன் நம்ம ஒரு பவர் பேங்க் பத்தி சொல்லியிருப்போம். ஃப்ரீ பவர் பேங்க் டெய்லியுமே நீங்க ரூ. 11 மேல ஏர்ன் பண்ண முடியும் இந்த பவர் பேங்க்ல. சைன் அப் நீங்க பண்ண உடனே வந்துட்டு இந்த பையை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து நீங்க வந்து பை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பை பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு மை ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு இதில வந்து டெய்லியுமே நீங்க டெய்லி செக் இன் பண்ற மாரி இருக்கும். அது நீங்க ஒரு ரூ. 5 கிளைம் பண்ணிக்க முடியும். மொத்தமே நீங்க ரூ. 11 நீங்க வந்து டெய்லியுமே செல்ஃபாவும் நீங்க சூப்பரா ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம மினி ரெடீம் அப்படிங்கிறது மத்த வெப்சைட் மாரி வந்து ரூ. 300லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து ரூ. 280 தான். ஒரு ரூ. 20 கம்மி தான், பிரச்சனை இல்ல. அது மட்டும் இல்லாம பர் ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரூ. 8 வந்து குடுக்குறாங்க. நீங்க ரெஃபர் பண்ற பீப்பிள்லாம் மறக்காம ட்ரை பண்ணுங்க. சூப்பரான ஒரு பவர் பேங்கா இருக்கும். ரூ. 8 குடுக்குறாங்க. அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்துடலாம். ஓகே. ப்ராஃபிட் போயிட்டு நம்ம வந்து போனஸ் போய்க்கலாம். இங்க பாருங்க. பர் ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரூ. 8 குடுக்குறாங்க. நீங்க 10 பேத்த ரெஃபர் பண்ணாலே போதும். ஜஸ்ட் வந்து 10 நம்பர் தான். ஓகேங்களா? 10 நம்பர் வச்சு நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ரூ. 80 கிடைக்கும். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை ரிலேட்டிவ் மொபைல், ஃப்ரீ மொபைல் எத்தனை இருக்கும் மொத்தத்தையும் வாங்கி ஜஸ்ட் ஒரு ரிஜிஸ்டர் போட்டு விட்டுருங்க. ஒரு ரெஃபருக்கு ரூ. 8 இருக்கு. ஓகேங்களா? கைஸ், முக்கியமான விஷயம், ஃபேக் ரெஃபர்லாம் பண்ணாதீங்க. ஒரே டேஸ்ல வந்து நிறைய ரெஃபர் பண்றது அப்படிலாம் பண்ணாதீங்க. அப்பலாம் பண்ணா பேமெண்ட் வராது. நீங்க வித்ட்ரா பண்ண போறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பேங்க் கிளிக் பண்ணி உங்க பேங்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க் தவிர கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்க இந்த ஐசிஐசிஐ பேங்க், இந்த HDFC பேங்க், பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் யூஸ் பண்ணுங்க. அத நான் வந்துட்டு பிரெஃபர் பண்ணுவேன். அது பெஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்க. அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுங்க. வித்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5 ஹவருக்குள்ள பேமெண்ட் வந்துரும். இதோட பேமெண்ட் ப்ரூஃப் எப்போ ப்ரூஃப் போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வந்துட்டு நாளைக்கு ஷார்ட்ஸ்ல இது கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. பேமெண்ட் ப்ரூஃப் போட்டுருவேன். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே. எஸ். நிறைய செல்ஃப் எனக்கு அப்போ வந்து கிடைக்கல, தேடிட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்துட்டு நாளைக்கு நாளான்னைக்குல சண்டேலாம் நிறைய வீடியோ வரும். ஸோ பிரச்சனை இல்ல. 2, 3 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஷார்ட் வீடியோ வந்துட்டு நிறைய நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய செல்ஃப் லிங்க் அப்ளிகேஷன் வரப்போகுது ஃபியூச்சரில். கண்டிப்பாக 2 ஆப்பாக நான் போடுறேன்னு சொல்லியிருப்பேன். இப்போதைக்கு ஒன்று தான் போட முடியுது. அந்த கண்டென்ட் மேக் பண்ணுறப்ப நம்ம பேமெண்ட் கூட வீடியோ போடணும்னு சொல்லிட்டு ஆசை. அதனால தான் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து டக்குனு நம்ம எடுக்க முடியல, வீடியோவும் போஸ்ட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு நிறைய செல்ஃப் லிங்க் அப்ளிகேஷன் வரும். மறக்காம நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு தரமான செல்ஃப் லிங்க் அப்ளிகேஷன்ஸோட சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் விகே டெக்னோ.